ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். நேற்று ட்விட்டரே கதறி கொண்டிருக்குது. எதை குறிச்சேன்டா இந்த நோட் பிக்சல்னு சொல்லப்போ ஏர்ட்ராப் இருக்குது தானே, அவங்க ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1,00,000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காட்டி, அதாவது 1,00,000 PX காயின் வச்சிருக்காட்டி உங்களுக்கு ஏர்ட்ராப் இல்லைன்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நோட் சப்போர்ட்டட், டோக்ஸ் சப்போர்ட்டட், ஹாம்ஸ்டர் கம்பேட் சப்போர்ட்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டுகளோடு வந்த இந்த ஏர்ட்ராப் இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்ட உடனே எல்லாருமே கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு 1,00,000 பாயிண்ட்ஸ் கொண்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு அவங்க ஆப்ஷன் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஒரு கேம் மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறதாகவும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது இன்னும் அப்டேட்டடாக வரலை. ஓகே, அதில் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் டிசப்பாயின்ட் பண்ணியிருக்குது, எவ்வளோ பேர் 1,00,000 வரை குறைய பாயிண்ட்ஸில் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அதிகமானாக்கள் அப்படி தான் வச்சிருப்பாங்க. ரெஃபரன்ஸ் இல்லாதவர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவர்கள், இல்லாட்டி அடிக்கடி ஒர்க் பண்ணாதவர்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். எனக்கு கூட 1,00,000 பாயிண்ட்ஸ் நானே இன்னும் ரீச் ஆகலை. ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன், நானே ரீச் ஆகலை. ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாதவர்கள் ரீச் பண்ண கஷ்டமாக இருக்கும். எல்லாராலையுமே அடிக்கடி வந்து கிளைம் பண்ண முடியாது. 2 ஹவர்ஸ் ஒருக்கா 1 ஹவருக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. எல்லாருக்குமே வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்படியானவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க ஒரு பெட்டில் ஒன்று கொண்டு வரப்போகிறாங்க. அதாவது ஒரு கேம் மாதிரி ஒன்று கொண்டு வரப்போகிறாங்க. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ப்ளஸ் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கு பாருங்கள். ஒரு கோல்டு கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்குது சைட்டில். அதுக்குள்ள கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டெலிகிராம் பேட்டில்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதில் செலக்ட் டெம்ப்ளேட், நான் நிறைய டெம்ப்ளேட்டுகள் செலக்ட் பண்ணியிருப்போம். அப்படி ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட்டை ரேண்டமாக ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி போட்டு அதில் செலக்ட் டெம்ப்ளேட்னு சொல்லி கேட்கும். அதில் செலக்ட் டெம்ப்ளேட்டிங் கொடுத்த பிறகு டெம்ப்ளேட் செலக்டட்னு சொல்லியும் வரும். ஆனால் இந்த மைனிங் எப்படி, இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. அதில் டெம்ப்ளேட்டில் நாங்கள் ஜூம் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரி வரலாம், அல்லது வேறு மாதிரி ஆப்ஷன்களில் வேறு டாஸ்க்களும் வரலாம். வார நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்ளுவேன். அடுத்தது இந்த MLV, அதாவது டேடா மினின்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். அவங்களோட கிளைம் லைவாக வந்திருக்கு. நாங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு 2-3 டாஸ்க்கள் பண்ணணும். செக் யுவர் ரேங்க், உங்களோட ரேங்கை செக் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் 1,00,000 ரேங்குக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும். அதோட தாண்டி இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். மை லீடர் போர்ட் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் போய்ட்டு உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளும். கனெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளோ எலக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளலாம். 2,000 அல்லது 3,000 அல்லது 200 சொல்லி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை உங்களுடைய கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுக்கு நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். உங்களோட வாலெட் அதுக்கு சப்போர்ட் பண்ணாவிட்டால் நீங்கள் ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் தந்திருக்காங்க, உங்களோட JMVL டோக்கன் அட்ரஸ்ன்னு சொல்லி அதை கொண்டு போய் உங்களுடைய டொன் கீப்பர் வாலெட்டுடைய சீக்ரெட் ஃப்ரேஸை கொண்டு போய் பிட்கெட்டில் போட்டு அதை நீங்கள் டொன் கீப்பர் இதை இம்போர்ட் பண்ணி இந்த அட்ரஸை கான்டாக்ட் அட்ரஸை கொடுத்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த மினி ஆப்புக்குள்ளே வாங்க. மினி ஆப்பில் வந்து மை லீடர் போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. மை லீடர் போர்ட் ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 3,214 ரேங்கில் இருக்கிறேன். இந்த ரேங்க் 1,00,000 ரேங்குக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும். ஸோ நான் 3,214 ரேங்கில் இருக்கேன். அதில் மேலே கிளைம் இருக்குது. அந்த கிளைமுக்கு மேலே கனெக்ட் போல்ட்டுன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் மேலே கனெக்ட் போல்ட்டை கொடுத்தா தான் நீங்கள் எவ்வளோ எலக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ கனெக்ட் போல்ட்டை கொடுத்து நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருந்த வாலெட் டொன் கீப்பர் வாலெட் அதை நான் கனெக்ட் பண்ணி கொடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு பேக் வந்த பிறகு கிளைம்னு சொல்லி காட்டுது. அங்கே எனக்கு எலக்கேஷன் 2,000 பாயிண்ட்ஸ் எனக்கு எலக்கேட் ஆகிருக்குது. சில பேர் கூடியிருக்கலாம், சில பேர் குறைஞ்சிருக்கலாம். ரேங்கை பொறுத்து இன்வைட் ரெஃபர் பண்ணதை பொறுத்து இது மாறுபடும். ஸோ அதுக்கு கிளைம் ஆப்ஷன் இருந்தால் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கிளைம் பண்ணுற நேரத்தில் அது இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி வரும். நேரமாக லோட் ஆகினே இருக்கும், ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி வந்து இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு 1 hour 2 ஹவர்ஸுக்கு பிறகு எனக்கு ஏர்ட்ராப் ஓகேவா வந்துட்டு கன்ஃபார்ம் இதில் கொடுக்கணும். கொடுத்த பிறகு 1 hour 2 ஹவருக்கு பிறகு வந்து இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி இருக்கிறது எனக்கு கிளைம்ட் ஆகிட்டுன்னு சொல்லி வந்துட்டு. ஓகே, இன் ப்ரோக்ரஸ் கிளைம்டுன்னு சொல்லி உங்களுடைய டோக்கன்ஸ் கிளைம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கும். அதனால் என்னுடைய டொன் கீப்பர் வாலெட் செக் பண்ணி பார்க்க எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிளைம் ஆகலை. அப்படியே டொன் கீப்பரில் ஸ்டார்டிங்கில் அது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருந்து. ஸோ நான் ஒரு வேலை செஞ்சேன். என்னுடைய டொன் கீப்பர் சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய பிட்கெட் வாலெட்டில் எக்ஸ்சேஞ்சில் வாலெட்டில் இம்போர்ட் பண்ணி போட்டு இதில் கான்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணேன். JMVL டோக்கன் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கு தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரன். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு போய் என்னுடைய பிட்கெட் வாலெட்டில் பிட்கெட் வாலெட்டில் வந்து மேனேஜ் டோக்கன்ஸுக்குள்ளே வந்து மேனேஜ் டோக்கன்ஸில் மை அசெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே டொன் பிளாக் செயின் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. மைனட் மை அசெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மை அசெட்ஸ், அந்த மேனேஜ் டோக்கன்ஸோட மை அசெட்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய டோக்கனை நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிள் வரும். ஆட் அ டோக்கன் மேனுவலின்னு சொல்லி வரும். அந்த ஆட் அ டோக்கன் மேனுவல்னு சொல்லி கிளிக் பண்ணி மேலே டொன் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. கீழே நீங்கள் கொப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி போட்டு கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காது கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய டோக்கன் அட்ரஸ் டோக்கனுடைய பேர் காட்டும். JMVL இந்த டோக்கனுடைய பேர் காட்டும். அதில் ஆட் நவ் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய டோக்கன் ஆட் ஆகி விடும். ஓகே, நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். டொன் கீப்பரில் ஷோ ஆகல. அதே ப்ரோசஸ் எங்கே செய்கிறேன் இப்போ ஷோ ஆகுது. எனக்கு JMVL டோக்கன் 2,000 டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்துருந்த அவ்வளோ டோக்கன்ஸும் இதில் ரிசீவ் ஆகிட்டு இதில் லிஸ்டிங் ஆகலை. இன்னும் லிஸ்டிங் ஆகலை, நோட் லிஸ்டட்னு சொல்லி வருது. வார நேரத்தில் இதை பற்றி பார்க்கலாம். அதோட இந்த மேஜர் ஸ்டார் நாங்கள் கனடாக மைன் பண்ணி கொண்டு வந்த மேஜர் ஸ்டாரில் எலெக்ஷன் செக் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வந்துருக்குது. ஏர்ட்ராப் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் என்னென்ன ஏர்ட்ராப் க்ரைட்டீரியா அடிப்படையில் உங்களுக்கு டோக்கன்ஸ் எலெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி தராங்க. எனக்கு ஒரு 141 டோக்கன்ஸ் தான் வந்துருக்குது. என்ன ஒரு
7 க்ரைட்டீரியா இருக்குது. டோன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், ஸ்டார் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கணும், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஸ்குவாட் கிரியேஷன் பார்ட்டிசிபேஷன் அந்த ஸ்குவாட்டுகளில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அந்த நிறைய ஸ்குவாட்டுகள் இந்த ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன். அப்படி ஜாயின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எல்லாமே ஓகே வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வந்திருக்கும். இதில் ஒன்று கூட இல்லாதவர்களுக்கு சில நேரத்தில் கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ எலெக்ஷனுக்குள்ள ஓகே இருக்கும், ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு 3 ஆப்ஷன் தந்திருப்பாங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு. அதில் எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் விருப்பமோ அந்த எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பிட்கெட், பைபிட், ஓகேஎக்ஸ் எதுன்னு வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் டிபாசிட் பண்ணுறவங்களுக்கு சில டோக்கன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு. ஸோ நான் பிட்கெட்டை செலக்ட் பண்ணி போட்டு கண்டினியூ கொடுக்குறேன். உங்கள்கிட்ட கண்டினியூ கொடுக்குறதுக்கு முதல் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது, பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே இருக்குது, எஸ் ஐ ஹேவ் இட்னு சொல்லி கீழே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கொடுத்த பிறகு உங்களுடைய பிட்கெட் யூஐடியையும் அதோட மேஜர் டிபாசிட் அட்ரஸ், பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற மேஜர் டிபாசிட் அட்ரஸையும் சொல்லி கேட்பாங்க. அது ரெண்டையும் எடுத்துகிட்டு வருவோம். பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து மேலே இருக்கிற மெனு பாரை கிளிக் பண்ணி உங்களுடைய யூஐடி எடுத்துகிட்டு வந்து யூஐடின்னு சொல்லிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள மேஜர் டிபாசிட் அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்கிறதுல மேஜர் டிபாசிட் அட்ரஸை நாங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதே டோன் பிளாக் செயினில் வரப்போகிற ஒரு கோயின், ஒரு லிஸ்ட் பண்ண போகிற கோயின். ஸோ இதில் வந்து அசெட் ஆப்ஷனுக்குள்ள வந்து ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து டிபாசிட் கிரிப்டோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த டிபாசிட் கிரிப்டோக்குள்ள வாங்க. கிரிப்டோவில் வந்து சர்ச் பண்ணுங்கள். மேலே MAJOA மேஜர்னு சர்ச் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் வரும், மேஜர் பாயிண்ட்ஸ்னு சொல்லி. நீங்கள் மேஜர் பாயிண்ட் செலக்ட் பண்ணக்கூடாது, மேஜர்னு சொல்லி மேலே இருக்கிறது தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய நெட்வொர்க் டோன் கோயின்னு சொல்லி வரும். கீழே உங்களுடைய டிபாசிட் அட்ரஸ், நீங்கள் எந்த டிபாசிட் அட்ரஸுக்கு வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த டிபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. டோன் பிளாக் செயின் டிபாசிட் அட்ரஸ் இதில் மெதுமோ ஒன்றுமே தேவையில்லை. ஸோ நாங்கள் இதை காப்பி பண்ணிட்டு போட்டு இதில் இருக்கிற அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுடைய யூஐடியும் டிபாசிட் அட்ரஸும் ரெண்டுமே உண்டான்னு சொல்லி கேட்கும். ரெண்டுமே ஓகே, இதுக்கு தான் நாங்கள் வரப்போது KYC பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியும் கேட்கும். ஸோ இதெல்லாம் ஓகே இருந்தால் நீங்கள் கீழே கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் டிபாசிட் இன் ப்ரோக்ரஸ், உங்களுடைய கோயின்ஸ் டிபாசிட் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. 28ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு லிஸ்ட் தந்துடுவாங்க. உங்களுடைய இதில் டிபாசிட் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் 28ஆம் தேதி ட்ரேடிங் நடக்கும் நேரத்தில், லிஸ்டிங் நடக்கும் நேரத்தில், TG நடக்கும் நேரத்தில் நீங்கள் அதை செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளலாம். செல் பண்ணுறது ஹோல்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம். வேணாண்டா ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸில் உங்களை பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட 1.73 நேற்று $2.5 ட்ரேட் ஆகி கொண்டு வந்து கிட்டத்தட்ட கிராஸ்ன்னு சொல்லப்படுற மைனிங் இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அலோகேஷன் குறைவாக தந்துருக்காங்க. ஸோ லிஸ்டிங் ப்ரைஸும் நல்லா இருக்கும். லிஸ்டிங் ப்ரைஸ் நல்லா இருக்காவிட்டாலும் ஒரு 1 வீக் அல்லது 2 வீக்ஸுக்கு பிறகு லிஸ்டிங் ப்ரைஸ் நல்லா அப்பாருக்கு சான்ஸ் இருக்குது. கிராஸில் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க, நான் உட்பட. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்வோம். சில பேருக்கு இதை விட சரியான குறைஞ்ச அலோகேஷன்லாம் வந்திருக்குது. 4, 0.2, 3, 5, 10லாம் சொல்லி வந்திருக்குது. ஸோ நாங்கள் இதில் ரெஃபரல்ஸை தான் நாங்கள் அதிகமாக பார்த்துருக்காங்க. ரெஃபரல்ஸ் பார்த்துருக்காங்க. நாங்கள் கேம்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருந்து அவங்க பார்த்துருக்காங்க. எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம்னு பார்த்துருக்காங்க. பாயிண்ட்ஸை அவங்க மைண்ட் பண்ணவே இல்லை. சில பேர் பில்லியன் கணக்கான பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, கோயின்ஸ்லாம் வச்சிருந்தாக்கள், பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அலோகேஷன் குறைவாக இருக்குது. ஸோ க்ரைட்டீரியாஸ் வேறு மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இதை விட வேறு எக்ஸ்சேஞ்ச் வேறு ஏர்டப்ஸ் எல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சு போடுறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.